பூஜைக்கு பிரசாதம் பண்ணலாங்களா? அதுக்கு முதல்ல கேசரி பேன் சூடு ஏறின உடனே நெய் விட்டு தேவையான அளவு முந்திரியும் 1 டம்ளர் ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஃபுட் கலரிங்கும் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு நல்லா கொதித்த உடனே அதில் ரவையை போட்டு நல்லா கலரிட்டு 1 டம்ளர் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவு சர்க்கரையை எடுத்து போட்டு கைவிடாமல் கலரி தேவையான அளவு நெய் விட்டு கலரி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டான ஒரு கேசரி ரெடி. அடுத்து சுண்டல் பண்ணலாங்களா? சுண்டலுக்கு நைட்டே கடலையை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு வேகிற அளவுக்கு வேக விட்டு அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ, கறிவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த சுண்டலை போட்டு உப்பு போட்டு கலரி எடுத்திங்கன்னா சுண்டல் ரெடி.